अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। श्रुतीनामुत्तरं भागं वेहवस्यात् सदक्षिणं कामादिवदञ्जीयात् कच्चिदद्भुतकेसरी। எல்லாருக்கும் சந்தோஷமானது ஆண்டவனுடையதான ஒரு அனுகிரகத்தினால ஏற்படணும்னு சுவாமி பாதத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு மாசி மகத்தை பற்றி பேசக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த மாசி மகன்றது ஒரு உயர்ந்த புண்ணிய நாள். இது ஆழ்வார் சொல்லும்போது பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தும் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்றார் ரங்கநாதன் இடத்துல. இந்த பாசுரம் இன்னைக்கு எதுக்காக சொல்றோம்னா, இந்த நம்ம பாரத பூமியில இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், புனிதம் வாய்ந்ததான மலைகள், இதுடையதான பெருமைகளை 1000 நாக்கு கொண்டதான ஆதிசேஷனால கூட சொல்ல முடியாது. ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள், 1000 நாக்கு அவருக்கு. அவரால் கூட இந்த பாரத க்ஷேத்திரத்துடையதான பாரத தேசத்துடையதான பெருமையை சொல்லணும்னா சொல்ல முடியாது. இந்தியாவுடையதான ஆரம்பம் எடுத்துட்டோம்னா ஹிமாச்சல பர்வதம், அந்த இமயமலைக்குள்ள அவ்வளோ பொக்கிஷங்கள் நடந்திருக்கு. அங்கேருந்து எவ்வளவோ புண்ணிய நதிகள் கிளம்புறது. நம்ம பாரத தேசம்னு சொன்னாலே கங்கை தான் ஞாபகம் வரும். அந்த கங்கையானது அங்கே தான் பிறக்கிறது. அதுக்கப்புறம் தாண்டி தாண்டி ஒரு தேசங்களாக வருது. கடைசியில் சொல்லும்போது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுன்னு சொல்லும்போது காவேரி மனசில் வரும். அந்த காவேரியானது விசேஷமாக பல திவிதேசத்து கோயிலில் அது வலம் வருது. இது கர்நாடகாவில் காவேரி அவதாரம். முதல்ல கர்நாடக தேசத்தில் காவேரி பிறக்கிறா. தலக்காடு பக்கத்தில் அவதாரமாகி அவள் பிறந்து அப்படியே வரா. மெதுவாக வந்த உடனே ஒரு கோவிலாக பார்த்துட்டு வரா. ஒரு சுவாமியாக தரிசனம் பண்ணுறா. ஒரு சுவாமிக்கு பூஜைக்கு தீர்த்தத்துக்கு பிரயோஜனமாக அவ இருக்கா. இதில் கர்நாடகாலேயே ஒரு ஸ்ரீரங்கப்பட்டணம்ன்றதான ஒரு திவிதேசம். ஒரு மகரிஷிக்காக ஸ்ரீரங்க ரங்கநாதரே அங்கே சேவை சாதிச்சதா ஐதீகம். அப்பேற்பட்டதான திவிதேசமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் சுவாமி பூஜைக்கு வேண்டிய தீர்த்தம் தானே கொடுக்குறான் காவேரி. அதுக்கப்புறம் மேற்படி அப்படியே வர அழகாக வரா. வந்து பிரசித்தமாக அப்ப கொடுத்தான்றதான திவிதேசம், பரம கருணையாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் அப்ப கொடுத்தான். அந்த பெருமாளுக்கு தீர்த்தம் கொடுக்குறா. அப்படியே 108 திவிதேசங்களுக்கெல்லாம் சிகரமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு வரா. இந்த ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து, என் ஆறுயிரை ஆரப்பருகை எனக்கு ஆறாவமுதானாயேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி அப்படியே ரங்கநாதனை வாரி கட்டிக்கணும்னு ரங்கநாதன் அப்படியே 2 மாலையாக அப்படியே வரா. அப்படி தலையில் பிரிஞ்சு காவேரி அப்படியே ரங்கநாதர் கோயில் அப்படி சுற்றிண்டு ரங்கநாதர் கோயிலுக்கு ஒரு மாலை போட்டா மாதிரி அப்படியே வந்து சுவாமி பாதத்தில் வந்து மறுபடியும் ஒன்று சேர்றா. அணிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணிமைகள் என்றுகளோ கமிக்கும் நாளேன்னு ஆழ்வார் மங்களாசாதனம்.
அப்படியே அந்த நதியானது திருக்குடந்தை ஆறாவமுதன் சன்னதிக்கு போகிறா. இப்படியே ஒரு ஒரு திவிதேசங்களாக போய் ஆழ்வார், கடைசி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அவதார க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியதான திருவாளி திருநகரின்னு சொல்லக்கூடியதான 11 திவிதேசம். இந்த 11 திவிதேசங்களில் ஏகாதச ருத்ரர்கள்னு 11 ருத்ரர்களுக்கு அங்கே சுவாமி பிரசன்னமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறா. அங்கே இருக்கக்கூடியதான சுவாமிக்கெல்லாம் பூஜைக்கு தீர்த்தம் தானே கொடுக்குறா. அப்படியே போய் பூம்புகாரில் சமுத்திரத்தில் ஒன்று சேர்றா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாரத தேசத்தில் எவ்வளவோ புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. எவ்வளவோ மகரிஷிகள்லாம் நிறைய மந்திரங்களை ஜபம் பண்ணி 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 அவர்கள்லாம் ரொம்ப புண்ணியத்தை சேர்த்துண்டு இந்த உலக மக்கள்லாம் நன்னா இருக்கணும். இன்னைக்கு கலியுகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காலப்போக்க அவள் அன்றைக்கே மனசில் அதெல்லாம் கணிச்சிருக்கான். மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உண்டாகும், எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுவா. வழி திகைத்து அலமறிகின்றேன், மேவி ஆணிரை காத்தவன் உலகமெல்லாம் தாவி அம்மானை இங்கு இனி தலை பெய்வனோ, ஆவாரார் துணையன்னு அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துலங்க தேவார் கோலத்துடும் திருச்சக்கரம் சங்கினுடும் ஆவாவென்னு அருளை அடியேனுட ஆனானேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம். ஒரு கடலில் ஒரு சின்ன போட்டை வச்சுட்டு போயின்னு இருக்கோம். அந்த போட்டானது அலையில் சுனாமி மதத்ததே வேண்டாம், ஒரு பெரிய அலையில் மாட்டின்னு தவிச்சதுனாலே எப்படி ஒரு பயம் உண்டாகும். அதில் காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? அப்படியே இந்த கலியுகத்தில் ஒரு ஒரு மனுஷனும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் தவிச்சுன்னு இருக்கான். இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன ஏதுன்றத அந்த காலத்திலேயே மகர்ஷிகள் எல்லாம் என்ன போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள்னு இதுக்கு முன்ன என்ன நடந்ததுன்றது அவளுக்கு தெரியும். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றதும் தெரியும். பின்னால் நடக்க போகிறதும் அவளுக்கு தெரியும். மகர்ஷிகளுக்கு அவ்வளோ ஒரு மந்திர சக்தி அவளுக்கு உண்டு. என்றைக்கோ சுனாமி வரப்போகிறதுன்றதை இன்றைக்கே கண்டுபிடிச்சி சொல்கிறான் அறிவியல். அதை நம்ம மனசில் வாங்கிக்கிறோமா இல்லையா? இப்போ மழை பெய்ய போகிறதுன்றதை நம்ம சொல்கிறோம், அதை நம்ம மனசில் வச்சுக்கிறோம். இந்த சமயத்தில் இடி மின்னல் இதெல்லாம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கிடையாதுன்னு சொல்கிறான். அறிவியல் சொல்கிறத நம்ம நம்புகிறோம். அதே போல் நம்ம சாஸ்திரம், நம்மளுடையதான வேத மார்க்கம், இதை வச்சுட்டு தான் எல்லாமே உலகம் நடக்கிறதுன்றத நம்புகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் நம்மளுடையதான புத்தி கொஞ்சம் அலமாறுற மாதிரி ஒரு நிலையில் நமக்கு தள்ளப்பட்டிருக்கும். இந்த ஒரு நிலையெல்லாம் வரும், இவாளுக்கெல்லாம் ஒரு நல்லதுக்கு பண்ணணும் அப்படின்னு மகரிஷிகள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இது திவ்ய தேசங்கள், இது புண்ணிய தீர்த்தங்கள், இங்கெல்லாம் மனுஷர்கள் போய் அவளுடையதான பாபங்களை கழிச்சுக்கணும், அவளுக்கெல்லாம் ஒரு மனசுல நிம்மதி உண்டாகணும், ஒரு சந்தோஷமான ஒரு பக்தியை பண்ணணும். கடையற பாசம் கழற்றி நின் தாரணை காணும் வண்ணம் அப்படின்னு எல்லா பாசங்கள் விலகி சுவாமியுடையதான பாதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிலையை எல்லாருமே ஆசைப்படுறோம். எந்த பாசத்தை விட்டுவிட முடியும்? அப்பா ஓணுன்னு ஆசைப்படுறோம், பேரன் ஓணுன்னு ஆசைப்படுறோம், ஆண்டியாலும் ஓணும், ஆடு மாடு பசு பக்ஷி எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும். இவ்வளோத்தோடு இருந்துட்டு நம்ம சந்தோஷமாக சுவாமியை தரிசனம் பண்ணணும். மனுஷனுக்கு சந்தோஷம்ன்றது ரொம்ப அவசியமானது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மகரிஷிகள்லாம் ரொம்ப கஷ்டங்கள் பட்டு ஒரு ஒரு திவிதேசங்களாக நமக்கு காண்பிச்சு கொடுத்து, அந்தந்த திவிதேசத்தில் இந்த தீர்த்தங்கள் இருக்குது. அதுக்கும் மேலே விசேஷமாக இந்த திதி, இந்த நட்சத்திரங்கள் ஒன்று சேரும்போது இந்த மாதத்தில் அது புண்ணிய நாளாக மாறும். இப்போ சித்திரை மாதம் வரக்கூடியதான பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம். ஒரு மந்த புத்தி உடையவன் கூட சித்ரா பௌர்ணமியுடையதான வைபவத்தை அழகர் கோயிலுக்கு போனால் அவன் சந்தோஷமாக அனுபவிப்பான். அவனுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுத்து, நமக்கு நல்லது ஏற்படும்ன்றது ஒரு மந்த புத்தி உள்ளவனுக்கு கூட தெரியும். ஏன் அப்படி?
அவள் அந்த அளவில் அந்த ஒரு பிரிவா பிரிவா சொல்லி மனசில் அந்த அளவில் அது ஏறி இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமின்றது அங்கே அவ்வளோ விசேஷமாக நடக்கக்கூடியதான ஒரு உற்சவம். அந்த நதியில் சுவாமி இறங்கி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற. அப்போ எல்லா நதிகளும் இங்கே இந்த வைகையில் இறங்குறாளாம். ஏன்னா சாட்சாத் அழகரே வேதத்துக்கு புருஷன், வேதப்பிரான் மன்னிய கோயில். அப்படி இருக்கக்கூடியதான வேதப்பிரான் மன்னிய கோயிலாக இருக்கக்கூடியதான திருமாலரும் சோழமலை சுவாமியின் இடத்துல எல்லாரும் தீர்த்தாமாடணும்னு நம்ம ஆசைப்படுற மாதிரி நதிகள்லாம் அங்கே வரான். அங்கே குளிச்சாக்கா கங்கையில் குளிச்சா மாதிரி, யமுனையில் குளிச்சா மாதிரி, கோதாவரியில் குளிச்சா மாதிரி எல்லா பாபங்களும் விலகி அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். அதே போல் இங்கே நம்ம எடுத்துட்டோம்னா காஞ்சிபுரத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரம் வரதன் பாலாத்தில் இறங்குவார். அது ஒரு விசேஷம். இதே போல் ஒரு ஆடி மாதம் அமாவாசை விசேஷம். இப்படி ஒரு நாளாக சொல்லிட்டு வரான். ஒரு தீர்த்தம்னு சொன்னோம்னா அந்த க்ஷேத்திரம் அந்த தீர்த்தத்தை உத்தேசித்து தான் சிலதெல்லாம் வச்சுருக்கா பிரிவா. அப்படி வரும்போது மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேரும். அது இது ரொம்ப விசேஷம். நம்ம தமிழ்நாட்டுக்கே வடதேசத்தில் எப்படி கும்பமேளான்னு அவள் வச்சுட்டு இருக்காளோ அதே போல் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொன்னோம்னா மாசி மகாமகம்தான். அந்த மாசி மகாமகத்தில் கும்பகோணத்தில் குளம் இருக்குது. அந்த மகாமக குளம்னே பேர். அந்த மாசி மகாமகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவா எல்லாரும் அவள் உடம்பு போடலன்னா கூட மனசு அங்கே தான் இருக்கும் எல்லாருக்கும். அந்த அளவில் அந்த மகாமக குளத்தில் ஆறாவமுதனுடையதான சன்னதியில் இருக்கணும். மகாமக குளத்தில் குளிக்கணும். பக்கத்தில் இருக்கிற பொத்தாமர குளத்தில் மறுபடியும் குளிக்கணும். அதுக்கப்புறம் காவேரியில் போய் கடைசியாக குளிக்கணும். 3 ஸ்நானம் அன்றைக்கி விசேஷம். 3 ஸ்நானம் விசேஷமான ஸ்நானம். இது மகாமக குளத்தில் குளிக்கணும்னு முதல்ல எல்லா கணத்தில் இருக்கக்கூடியதான தீர்த்தங்களும் அங்கே காத்தால் இறங்கிடுவாளாம். அடுத்தது எல்லா குளங்கள், இந்தந்த குளங்கள்லும் தீர்த்தங்கள் உண்டோம். இப்போ திருவல்லிக்கேணியில் பார்த்தீங்கன்னா கைரவினின்னு தீர்த்தம். திருப்பதியில் போனோம்னா சுவாமி புஷ்கரணின்னு சொல்கிறான் அந்த தீர்த்தத்துக்கு. இப்படி எவ்வளவோ குளங்கள் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளதான தேவதைகள் அந்த தீர்த்தங்கள்லாம் என்ன ஆகும்னா மகாமக குளத்தில் அன்றைக்கி தங்கின்னு இருக்கான். அடுத்தது நதிகள், எல்லா நதிகளும் அன்றைக்கி மகாமக குளத்தில் கும்பகோணத்தில் தங்கின்னு இருக்காராம். இது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவ்வளவா காற்றுல எவ்வளவோ வேலைகள் இருக்கும். எல்லாரும் கும்பகோணத்துக்கு போகிறதுன்றது நடக்காத காரியம். ஆனால் காத்தால் எழுந்த உடனே அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடியதான ஆறாவமுதனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மகாமக குளம், பொத்தாமரை குளம், அடுத்ததாக வரக்கூடியதான காவேரி, இதெல்லாம் பெரியவா குளிச்சிருப்பாளே. அந்த பாகவதர்கள் குளித்த தீர்த்தம் அவள் காலிலேருந்து நம்ம தலையில் பட்டா மாதிரி நினச்சிண்டாலே போகிறோம். நமக்கு மனசில் அந்த எண்ணம் வந்தாலே மகா பாபங்கள்லாம் போகிறது அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு பக்கம். நம்ம தேசத்தில் எடுத்துட்டோம்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடியதான தேசம்னு எடுத்துட்டோம்னா நமக்கெல்லாம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சன்னதி. இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் மாசி மகத்தன்னைக்கு கருடாரூடனா கருடன் மேலே பெருமாள் உட்கார்ந்துட்டு ஓடும் புல்லேறி சூடும் தந்துடாய் நீடு நின்று அவை ஆடுமம்மானே தெய்வ புல்லேறி வருவான் சித்திரகூடத்துள்ளானேன்னு சித்திரகூட எம்பெருமான் அவரும் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண போகிற. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அன்றைக்கி சமுத்திரத்தில் குளிக்கிறதுக்காக வராராம். சுவாமியே அந்த தினத்தை கொண்டாடுறாரு அப்படின்னா நம்மளாம் கொண்டாட வேண்டாமா? அவர் கூட நம்ம சேர்ந்து அந்த சமுத்திரத்தில் குளிக்கிறதுன்றது பரம பாக்கியசாலிகள். அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலன்னா அந்த தினத்தில் நம்ம அங்கே குளிச்சா மாதிரியாவது மனசில் நினச்சிக்கணும். எவ்வளோ நல்ல பாகவதர்கள், நல்ல எண்ணங்கள் உடையவர்கள், எவ்வளோ சாதுக்கள் குளிச்சிருப்பாளே. அவள் குளித்த தீர்த்தமானது, அவள் காலில் பட்ட தீர்த்தம் ஒரு துளி நம்ம தலையில் படாதா? நமக்கு நல்ல கதி அடையாதா? ஏ சுவாமி நீ எனக்கு கிருப்பை பண்ணிடாப்பான்னு மனசால் நினைக்கணும்.
மனசனால நினைச்சாலே அந்த புண்ணியமானது கண்டிப்பாக உண்டு. இது பெரியவாள்லாம் ஒத்துன்ற ஒரு விஷயம். போய் தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியமோ அதே புண்ணியமானது உண்மையான மனசோட பிரார்த்தனை பண்ணால் உண்டு அப்படின்றது பெரியவாள்லாம் வச்சுருக்கா. இதில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் நம்ம மெரினா பீச்சில் குளிக்க வருவார். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம், நமக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொன்னோம்னா மகாபலிபுர க்ஷேத்திரம். அந்த மகாபலிபுர க்ஷேத்திரத்து பெருமாள் தலசைன பெருமாள் பிரம்மோற்சவம் 10 நாள் அனுபவித்து அந்த சமுத்திரத்தில் போய் குளிக்க போவார். அதே போல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான வராக க்ஷேத்திரம், திருவளை எந்தை பிரானை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆழ்வார் அந்த திருவளை எந்தை பிரான் வராகமூர்த்தி அங்கே இருக்கக்கூடியதான சமுத்திரத்தில் குளிக்க போவார். எல்லா நதிகளும் சமுத்திரன்றதான ஒரு ஆணழகனை கல்யாணம் பண்ணிக்கிறான். நதிகள்லாம் பெண்கள், சமுத்திரன்றவன் ஆம்பளை. சமுத்திர ராஜன்னு பேர். யாருக்கு ராஜாவாக இருக்கான்? எல்லா நதிகளுக்கும் அவன் ராஜா. சர்வதேவதா நமஸ்கார் ஆகாசாத் பிரதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவதா நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்கிறான். ஆகாசாத் பிரதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுறது, அந்தந்த இடத்துலேருந்து காவேரியாகவும் வருது, கொள்ளடமாக வரும், பாலாராக வரும், வேகவதியாக வருவா, ஒரு நதிகளாக வருவா. அந்த வரக்கூடியதான நதிகள் எங்கே நோக்கி ஓடுறது அப்படின்னா பல ஊரை கடந்து சமுத்திரத்தை போய் தேடுறதான் வரலாம். அதே போல் நம்ம எந்த தேவதையை குறித்து ஒரு நமஸ்காரம் பண்ணாலும் அந்த நமஸ்காரங்களுக்கெல்லாம் அதிகாரி யாருன்னு சொன்னால் கேசவனே அதிகாரி. சர்வதேவதா நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. அவளுடையதான ஒரு புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தேவதையை பிரார்த்தனை பண்ணக்கூடியதான ஒரு நிலை ஏற்படுறது அவளுக்கு. சில பேருக்கு கேசவனையே பிரார்த்தனை பண்ணக்கூடியதான நிலை ஏற்படுறது. அப்படி எந்த தேவதையை குறித்து நமஸ்காரம் பண்ணாலும் அது கேசவனையே போய் சேர்றது. அப்பேற்பட்டதான கேசவனாக இருக்கக்கூடியதான பார்த்தசாரதியை சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறாராம். ஏன் அப்படின்னா எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் நதியாக இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தங்கள்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்ந்துடுது. எல்லா பாகவதர்களும் சாதுக்களும் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண வரா. அவளெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? அவள் கூட சேர்ந்து நம்ம குளிக்க வேண்டாமா? நம்ம மட்டும் கோயிலில் இருக்கலாமா அப்படின்னு சுவாமிக்கே மனசில் தோன்றதான். கண்ணனுக்கு தனியாக குளிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அங்கே இருக்கக்கூடியதான ஆட்சியர்கள் கூட சேர்ந்து குளிக்கிறதுலையே சந்தோஷப்படுவானான். மாட்டையும் குளிப்பாட்டின்ட்டு தானும் குளிப்பான். இன்றைக்கி நம்ம கிராமங்கள்லாம் போய் பார்க்கலாம். நம்ம என்னமோ சிலதெல்லாம் கொஞ்சம் இதுவாக நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு விவசாயி என்ன பண்ணுவான், மாட்டையும் குளிப்பாட்டுவான், அந்த குளத்தில் தானும் குளிப்பான். அந்த நதியானதும் அந்த குளமும் சுத்தமாகத்தான் இருக்கும், சுத்தமாக தான் இருந்துட்டுருக்கு இன்னி பரியந்தம். அவெல்லாம் எதுவும் வடிகட்டி சாப்பிட்டதில்லை. அவள் நல்ல ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி நல்ல பாகவதாலாம் அந்த சமுத்திரத்தில் குளிக்க வர்றதுனால சுவாமியே காலங்காத்தால் எழுந்து தன்னுடையதான விஸ்வரூபங்கள் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு விசேஷமான கருடனில் ஏறி உட்காந்துட்டு கிளம்புற. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சுவாமி பின்னாலேயே போகிறோம். சுவாமி சுவாமி எங்கே போகிறாருன்னா நம்ம போகிற இடத்துக்கு தான் அவரும் வந்திருக்கார். நம்மளும் இன்றைக்கி சமுத்திரத்துக்கு தான் போகிறோம். திருக்குட ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவெல்லாம் காவேரியில் குளிப்பா. காவேரியில் அப்போ கூடத்தான் பெருமாள் குளிக்க வருவார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான காவேரியில் அன்பில் பெருமாளும் உத்தமர் பெருமாளும் குளிக்க வருவார். அதாவது திருமஞ்சனம் பண்ணிக்க வருவார். கொஞ்சம் தமிழாக பேசணுன்றதுக்காக திருமஞ்சனம் பண்ணிக்க வருவார். அவர் திருமஞ்சனம் பண்ணிக்கிற சமயத்தில் நம்மெல்லாம் காவேரியில் குளிக்கணும். அப்படி குளிக்க முடியல, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு காரணத்தோடு தங்கிட்டு இருக்கணும்னா அதை மனசுலையாவது நினைக்கணும். இப்படி நம்மெல்லாம் சுவாமி தரிசனம் பண்ணணும், அந்த நதியில் குளிக்கணும். அப்படி குளிச்சாக்கா என்ன நடக்கும்னா இப்பேற்பட்டதான மகா பாவங்கள் கேசவந்தமர் எமர் கீழ்மேல் 7 பிறப்பும் மாசருதி பெற்று அப்படின்னு ஆழ்வா சொல்கிறார்.
கேசவனுடையதான தவறுகள், அதே போல் கேசவனுடையதான திருவடி சம்பந்தப்பட்டதான தீர்த்தங்கள், இதுடையதான சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டதுன்னா, கேசவனுடையதான அடியார்களுடையதான சம்பந்தமோ, கேசவனுடையதான பாதத்தில் இருக்கக்கூடியதான தீர்த்தத்துடையதான சம்பந்தமோ நமக்கு ஏற்பட்டதுனாக்கா, இதுக்கு முன்ன 7 தலைமுறைகள். ஏன்னா ஜோசிகாரன் என்ன சொல்கிறான், உன் முன்னோர்கள்லாம் சரியான இதில் இல்லை, அவளுக்கு காரியங்கள் சரியாக பண்ணலை, நீ ராமேஸ்வரம் போய் காரியம் பண்ணுங்கிறான். சரி, கீழே வரக்கூடியதான வரலாம் நல்லா இருக்கணும். எப்படி சார் கீழே வரவாளுக்கெல்லாம் இப்போவே நம்ம பிளான் பண்ண முடியுமான்னா, தாராளமாக பண்ண முடியும். நம்ம நல்ல எண்ணத்தோடு நம்ம இருந்தோமே ஆனால், நல்ல புண்ணிய காரியங்கள் பண்ணிட்டு நல்ல ஒரு தான தர்மங்கள் பண்ணணும். தனக்கு மிஞ்சினது தானம், நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், மீதியை தானம் பண்ணணும். இந்த தானம் பண்ணுறதுன்றதான ஒரு அமௌண்ட்டானது 7 தலைமுறைகளுக்கு வட்டி போட்டுன்னு கண்டிப்பாக காப்பாற்றும். அதை மனசில் நன்னா வச்சுக்கணும். அந்த மாதிரி கேசவந்தமர் எமர் கீழ்மேல் 7 பிறப்பும், அந்த நமக்கு முன்ன இருந்ததான முன்னோர்கள்லாம் அவளுக்கு பசங்கள் இல்லாமல் வந்திருக்கும், இல்லை ஏதாவது துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் இந்த புண்ணிய தினங்கள் வந்ததுன்னா அவள் குளிக்க மாட்டாளா, ஏதாவது காவேரி கரையிலையோ இல்லை பாலாத்தங்கரையிலையோ ஒரு தான தர்மங்கள் பண்ண மாட்டாளா, அந்த தானமானது நம்மளை காப்பாற்றாதா, நமக்கு நல்ல கதி கிடைக்காதா? அந்த புண்ணிய தினத்தன்னைக்கு, அந்த மாசி மகம் ஆடி அமாவாசை இதில் ஒரு வாழைக்காய், ஒரு 1/2 கிலோ அரிசி, ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 கிலோ அரிசி, ஒரு 2 வாழைக்காய், ஒரு வெத்தலைப்பாக்கு பழம், இதெல்லாம் தானங்கள் கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சது ஏழை எளிய மக்களுக்கு நல்லது பண்ணணும், அடுத்தவா நன்னா இருக்கணும்னு நினைக்கணும். இந்த எண்ணத்தினால நமக்கு மேலே இருக்கிறவாளுக்கும் நல்ல கதி கிடைக்கிறது, நமக்கு கீழே வரப்போகிறவாளுக்கும் நல்ல கதி கிடைக்கிறது. இந்த ஒரு எண்ணமானது பாரத தேசத்தில் இருக்கிறவா கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஏன்னா அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ அப்படின்னா, சுவாமியுடையதான அடியார்கள் நன்னா இருக்கணும்னா, அப்படின்னா மற்றவா நன்னா இருக்க வேணாமா அப்படின்னா, அதுக்கு பதில் அப்புறமா சொல்கிறேன்னா, அரங்க நகர் வாழன்னா ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் நன்னா இருக்கணும்னு சொன்னான். அப்போனா மற்ற திவிதேசங்கள்லாம் இல்லையானா, எல்லாத்துக்கும் வேறாக இது இருக்கிறதுனால நல்ல பக்தர்கள் நன்னா இருந்தாக்கா, பக்தர்களுடையதான எண்ணம் எப்படி இருக்கும், அடுத்தவா நன்னா இருக்கணும்னே நினைப்பான். சுவாமியுடையதான பக்தர்களாக இருக்கிறவாளுக்கு இப்படி தான் இருக்கணும்னு சட்டத்திட்டங்கள் உண்டு. விதுரன் பக்தனாக இருந்தான், அவன் இவனுடையதான மனசில் என்ன இருந்தது, நாடு நன்னா இருக்கணும்னு நினச்சான். அதனாலேயே அவனை விசேஷமான பக்தனாக எடுத்துட்டார். விபீஷணன் நன்னா இருந்தான், அவன் என்ன நினச்சான், தர்மம் தழைக்கணும்னு நினச்சான், அவன் உயர்ந்த பக்தன். இந்த மாதிரி இருக்கிறதான ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரம் நன்னா இருந்ததுனாக்கா மற்ற கோயில்கள்லாம் சுபமாக பூஜைகள் நடக்கும், அங்கே இருக்கக்கூடியதான வாழ்க்கைலாம் நல்லது ஏற்படும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. அதனால் இந்த மாசி மகத்தன்னைக்கு எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடியதான புண்ணிய நதிகளில், மெட்ராஸில் இருக்கிறவா சமுத்திரத்தில் குளிங்கோ, அந்த பக்கத்தில் இருக்கிறவா மகாபலிபுர க்ஷேத்திரத்தில் போய் அங்கே சமுத்திரத்தில் குளிக்கலாம். கடலூரில் இருக்கிறவா கடலூரில் சமுத்திரத்தில் எல்லா சுவாமியும் அங்கே குளிக்க வருவார். மாசி கடலாடி மகிழ்ந்து வருவாரே அப்படின்னு ஹயக்ரீவன் சாக்ஷா தேவநாதன் அவர் குளிக்க வருவார். திருக்கோவலூர் பெருமாள் குளிக்க வருவார். ஸ்ரீமுஷ்ணம் வராகன் குளிக்க வரார். செஞ்சியிலேருந்து ரங்கநாதர் வரார். இப்படி அந்தந்த திவ்யதேசங்களில் இருக்கிறவாள்லாம் அங்கங்கே இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தத்தில் சுவாமிக்கு தரிசனம் பண்ணி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி, அவெல்லாம் மேலே வரத்துக்கான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே மகாராஜாக்கள்லாம் ரொம்ப ஒரு பரந்த ஒரு எண்ணத்தோட பலவிதமான காரியங்கள், எப்படியும் பக்தி மார்க்கமே ஒரு இது இல்லை, மற்ற விதத்துலேயும் புத்தியை செலுத்தி கடைசியில் போய் பக்தியில் விழணும். அப்போ அந்த பக்தியானது ஆனந்தமாக ருசிக்க தோணும். பசங்க நன்னா இருக்கணும், ராஜா நன்னா இருக்கணும், மக்கள் நன்னா இருக்கணும், ஆடு மாடு நன்னா இருக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த பறவை போயிடுத்து, அந்த பறவை போயிடுத்து, இந்த இனங்கள் போயிடுத்துன்னு.
இதெல்லாம் அந்த காலத்திலேயே யோசனை பண்ணி வச்சுருக்கா மகாராஜாக்கெல்லாம். எல்லா உயிரினங்களும் நன்னா இருக்கணும் அப்படின்றதான ஒரு எண்ணம் வரணும். அந்த ஒரு எண்ணத்தோட எப்படி எப்படியெல்லாம் இயற்கையை காப்பாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றணும். தீர்த்தந்தான் நமக்கு உயர்ந்ததுன்றது இப்போ நமக்கு மனசில் தெரியுது. அப்படி எல்லா நதிகளையும் சுத்தமாக வச்சுக்கிறதே நமக்கு ஒரு உயர்ந்த ஒரு காரியமாக எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இந்த மாசி மகமானது தீர்த்தத்துக்கே ஏற்பட்டது. இதில் எல்லாரும் நம்ம எடுத்துக்கக்கூடியதான கொள்கை என்ன இருக்கணும்னா, முடிஞ்ச அளவில் நதிகளை, குளங்களாக இருக்கட்டும், ஏரியாக இருக்கட்டும், இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம அரசாங்கத்தை தப்பு சொல்கிறது ரொம்ப தப்பு. நம்ம முடிஞ்ச அளவில் முதல்ல நம்ம அந்த நதிகளையும் மலைகளையும் சுத்தப்படுத்த பழகிக்கணும். நமக்கு ஒத்துழைப்பானது அரசாங்கம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது தப்பில்லை. ஆனால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், குளத்தில் போனால் ஒரு பேப்பரை போடுறதோ பிளாஸ்டிக் போடுறதோ அதெல்லாம் நிறுத்திட்டு அந்த தீர்த்தத்தை ஒரு தேவதையாக பாவித்து, இந்த தேவதை இந்த ஊரை காப்பாற்றட்டும், என்னையும் காப்பாற்றட்டும் அப்படின்றதான ஒரு எண்ணத்தோட அந்த தீர்த்தத்தில் எல்லாரும் தீர்த்தம் ஆடுங்கோ. உங்களுக்கெல்லாம் சர்வக்ஷேமமானது. என்ன அமிர்தம் வா ஆபாஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது. உயர்ந்த அமிர்தம் எதுன்னா தண்ணி தான் அமிர்தம்ன்றது. ஏன்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு சொன்னான். தண்ணீரை முதல்ல போட்டா. ஏன்னா பசி வந்ததுன்னா முதலி தீர்த்தம் சாப்பிட சொல்லுவாள். பசி அது அடங்கும். தாகம் எடுத்துட்டுருக்கு, இவ்வளோ தூரம் சாத்தத்துக்கு வாயில் போட்டால் தாகம் அடங்குமா? அதனால் தண்ணியே உயர்ந்தது. அந்த தண்ணி நன்னா இருக்கணும்னு நம்மெல்லாம் எந்த அளவில் போராட முடியுமோ அந்த அளவில் போராட்டமானது இந்த மாசி மகத்தை மனசில் வச்சுண்டு நம்ம ஆரம்பித்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன நம்ம பெரியவாள்லாம் தண்ணியை எப்படி காப்பாற்றினாலோ அந்த மாதிரி காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்தோம்னா பின்னால் வரக்கூடியதான சந்ததிகளுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும்னு நம்ம எல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணுறதுக்கான ஒரு சக்தி சுவாமியே நமக்கு கொடுக்கணும். சுவாமி நினச்சார்னா நமக்கு பலத்தை கொடுக்குறார். அந்த பலத்தை நம்ம நல்ல விதத்தில் பிரயோஜனப்படுத்தக்கூடியதான புத்தியை சுவாமியே நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீரங்கநாத ஷடகோப இத்தீந்திர திருஷ்டம் லக்ஷ்மீண்டு சம்ம ஷடஜித் கருணைக பாத்திரம் ஸ்ரீரங்க வீர ரகுரா ஷடகோபகிருத்தியம் வேதாந்த தேசிக இத்தீந்திர மகம் பிரவஜ்யே அஸ்மத்குரு பரம்பராபியோ நமஹ.